வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது ஹெச்க்கான ஹனி கேக் பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஜென்ரலாக ஹனி கேக்கை நீங்கள் பேக்கரியில் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நம்ம கப் கேக் சைஸில் குட்டி குட்டியாக பண்ண போகிறோம். ஹனி கேக்குன்னொன்னே எல்லோரும் ஜாலியாகிட்டீங்க போல். சரி, இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இது எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர், 1 கப் சர்க்கரை, 1 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாவெல்லாம் சேர்த்துடலாம். மாவு சேர்க்கும் போது சளிச்சிட்டு சேர்க்கணும், அதனால் ஒரு ஃபில்டர் போட்டுக்கிறேன். இதில் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது நல்லா சளிச்சுக்கலாம். மாவு நல்லா சளிச்சதுக்கப்புறமா இதை ஒன்று போல் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்குக்கு பீட்டர் எதுவுமே தேவைப்படாது, நீங்கள் விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஆனால் கேக் நல்ல ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நான் 4 கேக் கப்ஸ் எடுத்திருக்கேன். மஃபின்ஸ்லாம் இதில் தான் பண்ணுவாங்க, ஸோ அந்த கப்பு தான் இது. இதில் கொஞ்சமாக மாவு கொட்டி டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ கேக் ஒட்டாமல் வரும். எல்லா கப்லேயும் மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பேட்டர் சேர்த்துக்கலாம். 1/2லேருந்து 3/4 வரைக்கும் மட்டும் சேருங்க, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா ரைஸ் ஆகி வெளியே வந்துடும். அதனால் மேக்ஸிமம் 3/4 அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஹாஃப் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதை ஒரு டூத் பிக் வச்சு லெவல் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து நான் ஒரு குக்கரில் உப்பு கொட்டி 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு தட்டு போட்டு இந்த கப்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணும்போது கேஸ்கெட் இல்லாமல் மூடி மட்டும் சேர்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம சிரப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சு வரும்போது இதில் 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் திக்காக ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நான் கேக்கில் எவ்வளோ சிரப் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத காட்டணுங்கிறதுக்காக இந்த டிஃப்ரென்சியேஷனை நான் காமிச்சிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ண ஹனி கேக் வீடியோவில் நான் ஹனி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். எனக்கு ஹனி டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். இதே பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜாம் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு சேர்க்குறோன்னா ஜாமை கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுக்கணும், ஏன்னா அது திக்காக இருக்கும். கேக்கோட டாப் லேயரில் அப்ளை பண்ணுறதுக்காக இதை நான் ரெடி பண்ணுறேன். நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கும் போது தான் இவ்வளோ இலக்கி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். வேணும்னா நீங்கள் ரீஹீட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கப்பை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டாப் லேயரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் வெறுமனை கூட சாப்பிட்டுலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்போ ஹனி சிரப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா சோக் ஆகிருக்கணும். மேலே ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஜாம் மிக்ஸை சேர்த்துக்கலாம். அதை டாப் லேயராக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன்.
அதோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக அவ்வளோதான், நம்மளோட ஹனி கேக் பைட்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவன் இல்லாமல் குக்கர்லேயே நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறதுக்கும் இது ஒரு சூப்பரான ரெசிபி. ஏன்னா நம்ம வெறும் மஃபின் கப்ஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.